அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம். ஆன்மீக சிவ சொந்தங்களே, குரு பகவானின் அருளால் உங்கள் குடும்பத்திற்கு பணவசியம் ஏற்பட ஒரு அற்புதமான தீபம் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது ஆனந்த ஒளி டிவி அப்படிங்கிற யூடியூப் சேனல். இது புதியதாக நம்ம தொடங்கியிருக்கோம். இந்த யூடியூப் சேனல் மூலமாக தினமும் தீபம் ஏற்றும் வழிமுறைகளையும் பல அற்புதமான ஆன்மீக குறிப்புகளையும் உங்களுக்காக சொல்லிகிட்டு இருக்கேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த சேனலை பற்றி எடுத்து சொல்லுங்கள். நாங்கள் சொல்கிற வழிபாடுகளில் தீபம் ஏற்றும் முறையில் எதெல்லாம் உங்களால் செய்ய முடியுமோ நிச்சயமாக செய்யுங்க. நல்லது நடக்கும், கைமேல் பலன் கிடைக்கும். 13/6/2026 வைகாசி 30 சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு மேல் இந்த தீபத்தை ஏற்ற வேண்டும். வெள்ளை கொண்டை கடலை கொஞ்சம் வாங்கிக்கோங்க. அதை ஒரு சிறிய தட்டில் பரப்பி அதற்கு மேலே ஒரு விளக்கு வைத்து இந்த தீபத்தை ஏற்றணும். இந்த தீபத்தை சமையல் அறையில் ஏற்றுங்கள் அல்லது பூஜை அறையில் ஏற்றுங்கள். திசை வடக்கு திசை நோக்கி இந்த தீபம் எரியுமாறு பார்த்து கொள்ளுங்கள். இந்த தீபம் ஏற்றுவதற்கு நமது ஆனந்த ஒளி அறக்கட்டளையினுடைய கைலாசா தீப எண்ணெய் இருந்தால் அதை ஊற்றி தீபம் ஏற்றினீங்கன்னா ரொம்ப சிறப்பு. ஏன்னா கைலாசா தீப எண்ணெய்ங்கிறது 5 எண்ணெய்களின் சங்கமம் மற்றும் 18 மூலிகைகளின் சங்கமம். எனவே அந்த தீப எண்ணெய் இருந்தால் பயன்படுத்துங்க. அப்படி இல்லைன்னா நெய் ஊற்றி தீபம் ஏற்றுங்கள். அவ்வாறு தீபம் ஏற்றி 1 மணி நேரம் அந்த தீபம் எரியுமாறு பார்த்து கொள்ளுங்கள். அணையாமல் 1 மணி நேரம் எரியுமாறு பார்த்து கொள்ளுங்கள். இந்த தீபம் எரியும் பொழுது நிச்சயமாக சொல்லுகின்றேன், குரு பகவானின் பரிபூர்ணமான அருள் உங்கள் குடும்பத்தின் மீது, உங்கள் இல்லத்தின் மீது விழும். குரு பகவானின் அருள் ஒரு குடும்பத்துக்கு கிடைச்சிருச்சுன்னு சொன்னால் அந்த குடும்பத்தில் பணவசியம் ஏற்படும், கடன் பிரச்சனைகள் தீரும், நெருக்கடிகள் நீங்கும். பணம் தொடர்பான எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் அது அத்துணையும் நீங்கும் என்பது நிதர்சனமான உண்மை. இந்த தீபம் 1 மணி நேரம் எரிந்து முடிந்த பிறகு தீபத்தை குளிர வைத்து அந்த விளக்கை எடுத்து வச்சிருங்க. அந்த கொண்டை கடலையை பிரசாதமாக தயார் செய்து சுவாமிக்கு படைச்சிட்டு அதன் பிறகு வீட்டில் இருக்க அத்தனை பேருக்கும் அதை பிரசாதமாக கொடுங்கள். ரொம்ப அருமையான தீபம், எளிமையான தீபம். அனைவரும் இந்த தீபத்தை ஏற்றுங்கள். உங்கள் நண்பர்கள், சொந்தங்கள், பந்தங்கள், உறவினர்கள் அத்துணை பேருக்கும் இந்த தீபம் ஏற்றும் முறையையும் இந்த வீடியோவையும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தீபம் ஏற்றும் வழிபாட்டு முறையில் உங்களை சந்திக்கின்றேன். ஆனந்த மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.